என்னதான் நம்ம எண்ணெயில் கரிச்சு பொரிச்சு சாப்பிட்டாலும் ஆவியில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தனி மவுஸ் தான். அதுக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது தான் விரும்புவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியும் தான். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது மரவள்ளி கிழங்கு தாங்க. இதை மரச்சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதே போல் சின்ன ஒரு மரச்சீனி கிழங்கு தான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு மரச்சீனி கிழங்கு இருந்தாவே நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. மரச்சினிக்கிழங்க நம்ம வாங்கிட்டு கட் பண்ணி அதை வேக வச்சு கொடுத்தோன்னா சில குழந்தைங்களாம் அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதில். இப்போ கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதேமாதிரி கட்டு கொடுத்து எடுத்துட்டேன். காய் சீவுறதுக்கு நம்ம இதே போல் வச்சுருந்தோன்னா அதுக்கு மேலே வச்சு நம்ம இதே போல் உரசி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மரச்சினி கிழங்குல நம்ம உரசும் போது தண்ணி மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு சமைச்சாதான் அதில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நார்மலாக நம்ம கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு சாப்பிடும்போது கூட அதை கட் பண்ணி ஒரு தண்ணி வேக வச்சுட்டு முதல் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியில் தான் வேக வச்சே சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம இதே போல் சீவிட்டு அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்கை இதே போல் அதில் மூழ்கடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பவுல் இருந்தால் அதில் கூட துருவி சேர்த்துக்கோங்க. நான் பிளேட்டில் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சு இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது. இதோடு நம்ம அப்படியே வச்சு செஞ்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கிற மாதிரியும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்காது. இது இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுத்து செய்யும்போது தான் அந்த கிழங்கே நல்ல ஒரு டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பவுல்லையோ ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து மாற்றிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கடையிலேருந்து வாங்கிக்கூடிய அரிசி மாவு தான் நான் எடுத்துக்கிறேன். வறுக்காத அரிசி மாவு தான். வறுத்த அரிசி மாவு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இது கூட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துக்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருந்தேன். இப்போ மறுபடியும் நம்ம அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அது குடிக்கும், நல்லா உறிஞ்சு எடுக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலும் நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணிக்கக்கூடிய தேங்காய் வச்சுக்கக்கூடிய காரணத்தால் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துருவின மாதிரியே நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு துருவுறதுக்கான அந்த வேலையும் மிச்சமாகும். இதே போல் தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் மொத்தத்தையும் ஒரு பவுலில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் சேர்த்துருக்கக்கூடிய காரணத்தால் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட 1/2 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 பழுத்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சட்டுன்னு காலியும் ஆகும். இப்போ 2 வாழைப்பழத்தையும் நான் இதே போல் அதில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம சேர்த்துக்கக்கூடிய அவல் ட்ரையாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த அவல் நல்ல சாஃப்டாகி கிடைக்கும். அதுக்காக ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை இதே போல் தெளித்து ஊற்றிருக்கிறேன். கூடவே தேவையான அளவு இனிப்பு, நம்ம சேர்த்துக்கக்கூடிய வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் அந்த இனிப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு மட்டும்தான் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். இதுக்கு பதிலாக சீனி சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். இதே போல் கொஞ்சம் பரந்த பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு இதே போல் நம்ம எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு, எண்ணெய் சேர்க்குறத விட. ஏன்னா நெய்யிலேருந்து நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல சூப்பரான ஒரு வாசனையும் வரும் அது வெந்து வரும்போது. அதுக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் தண்ணி அது நல்லா குடிச்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகி இருக்கும். இப்போ அந்த பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த மாவை பார்த்தாவே தெரியும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த மாதிரி அந்த கரண்டியில் எடுத்து அந்த பிளேட்டு ஃபுல்லாக வச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது ஊற்ற முடியாது. இப்போ மாவை இந்த பிளேட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இதே போல் கை வச்சு இதை பரப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கரண்டியோ ஸ்பூனோ இருந்துச்சுன்னா அது வச்சு கூட நீங்கள் செஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு கை வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் கை வச்சு இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக அந்த பிளேட்டில் பரப்பி விட்டுட்டேன்.
இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மாவு எல்லாத்தையும் பரப்பி விட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து அவல் வச்சு அந்த இனிப்பு ரெடி பண்ணியிருந்தோம். அந்த இனிப்பை அப்படியே நம்ம இதுக்கு மேலே வச்சு விட்டுக்கலாங்க. நம்ம இதில் இனிப்பு தயார் பண்ணும்போது அந்த வாழைப்பழம் அவலெல்லாம் சேர்த்து அந்த இனிப்பை தயார் பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட இந்த வாழைப்பழம் இல்லை, அவல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறுமனே நீங்கள் அந்த இனிப்பு கூட தேங்காய் மட்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி அவல் சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக இனிப்பையும் இதுக்கு மேலே பரப்பி விட்டுட்டு நம்ம பாதி மாவு அப்படியே வச்சுருந்தோம். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் இதுக்கு மேலே நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே பரப்பி விட்டுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி விட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல இருந்துடும். இந்த மாதிரி நம்ம மாவு எல்லாத்தையும் அங்கங்கே நம்ம வந்து கொட்டி வச்சுட்டு கை வச்சு நம்ம இதே போல் பரப்பி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி மாவை நம்ம அப்ளை பண்ணி விட்டாச்சு. அதுக்கு மேலேயே நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே இந்த பிளேட்டை நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. நான் அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சுருந்தேன். அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். கரெக்டாக நம்ம செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டை சூஸ் பண்ணி மாவை இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நல்லா வெந்து வரதுக்கு 5லேருந்து 7 நிமிஷமாவது ஆகும். ஒரு 7 நிமிஷம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். ஆவியில் வேக வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, காலையில் நம்ம வந்து ஒரு டிஃபனாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வெந்து இருக்குது. நம்ம இந்த மாதிரி கை தொட்டு பார்த்தாவே கையில் நமக்கு ஒட்டாமல் இருக்கணும். மாவு கையில் ஒட்டாமல் வந்தாவே இது வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் தான். ஓரத்துலலாம் இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஏற்கனவே நம்ம வந்து பிளேட்டில் அந்த நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டாமலும் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு இதை எந்த ஷேப்பில் வெட்டி எடுக்கணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி இதை கட் பண்ணோன்னா, அதே மாதிரி சாயங்காலம் ஒரு டீ குடிக்கிற டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இந்த மாதிரி ஆவிலே வேக வச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம அந்த துருவி சேர்த்துக்கக்கூடிய மரச்சினி கிழங்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஒருவேளை உங்ககிட்ட மரச்சினி கிழங்கு இல்லை, வெறும் அரிசி மாவு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அரிசி மாவு மட்டுமே வச்சு செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு புட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க. நம்ம புட்டுக்குள்ளாய் யூஸ் பண்ணி புட்டு செஞ்சு சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். கூட நம்ம இனிப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுருக்கிறோம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கடியிலையுமே நமக்கு அந்த இனிப்பு வாயில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயாவது வீட்டில் மரச்சினி கிழங்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.